என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தாம்ல. வேணாம் பேசி நிறுத்திக்கோண்ணே. சொன்னாக்கல பெருசு யாரு? உன் மருமகன் சாவ போறான். என்ன சொல்றீங்க? உன் மருமகனுக்கு சாவு நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. 11 மணிக்கு சாவ போறான். ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்பன்னு? பதினோரு மணிக்கே செத்துட்டான்னா மணி 10 தான் ஆகுது. கோட்டை காலைல ஜாமீன்ல வெளியே வந்துட்டானே. ராசுவ 11 மணிக்கு போட போறானே. ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறானே. அவன் செல்லுக்கு போன போடல. அண்ணா செல்லுக்கு ரிங் போகுது, கட் பண்றானே. தொழில எதிரியை விட்டு வைக்கலாம், ஆனா உன்ன மாதிரி துரோகியை விட்டு வைக்க கூடாதுடா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே பங்காளி உன்னை பக்கத்தான் நேரா வரேன். போட்டி போட்டு தொழில் பண்ணலாம், ஆனா போட்டு கொடுத்து தொழில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையே, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அதுக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது ஏய், இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால் ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சுக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும், தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்கை ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். என்னல? ஒன்னும் இல்ல பாஸ், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார், உங்க போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணி கொடுத்துறேன், ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ். ஹலோ, இதுவரைக்கும் நேர்ல வந்து டார்ச்சர் பண்ண, இப்போ போன்லயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அடடே, வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. எங்க மாமா கிட்ட அடி வாங்காம நீ சரி வர மாட்டே. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமான்னு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவேன் என்னைய? நீ அடி வாங்க போற. ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு, அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். அண்ணா, எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துல தான். இல்ல பாருக்கு வந்த போன் ஆஃப் பண்ணி தொலைல. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் ஏய் ஏய்,
இதுக்கு ஏத்த மாதிரி உள்ள பார்ல சண்டை நடக்குது. சீக்கிரம் வாங்க சார். குடிக்க வந்த இடத்துல என்னடா சண்டை? சார் நாங்க குடிக்க வரல சார். யாரும் தெரியல சார், திடீர்னு வந்து அடிக்கிறான் சார். இவங்க பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்க சார். உங்க கதையெல்லாம் சேசல வந்து சொல்லுங்க. வா வா வா. ஒண்ணும் பண்ணல சார். கூட்டிட்டு போறீங்க. உன் பேர் தான் தேவியாமா? ஆமா. இவனுக்கு தான் நைட்ல ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணாங்களா? இவங்க யாரும் இல்ல சார். எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் காலேஜ்க்கு போகும்போது வரும்போது கூட 2-3 தடவை என்ன தொந்தரவு பண்ணிருக்கான். நேத்து நைட்டு ஃபோன் பண்ணது கூட அவன் தான். இததான் சார் நேத்து ராத்திரில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் போனை வாங்கி வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானு சொன்னா நம்புங்க சார் எங்களை. போனை கொடுத்துட்டு வாய் பேசுறியா? போனை கொடுத்ததுக்கே தூக்கி உள்ள வைக்கட்டால? யோ ஏட்டே, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? பாஸ் பண்ண சொல்லி பணம் வாங்கினோம்ல, அந்த பிள்ளை இவதாம்ல. ஓ அவளா இவ? எப்படியாச்சும் அவளை ஃபாலோ பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஏய் அதுக்கேண்டா அவளை ஃபாலோ பண்ற? அவனை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஏய் என்னங்க பாஸ்? இங்க வாழ. ஏன் கூப்பிட்டீங்க? ஆளை கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்க, சரக்கெல்லாம் கொட்டியிருக்க, சும்மா விட்டுருவோமா? தெரியாம நடந்துருச்சு, என்ன பண்ணணும்? ஒரு நாள் சரக்கு செலவு மட்டும் எடுத்துக்கோடா. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. அன்பேண்டா அன்பேண்டா. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க பதிலே காணா? இப்படி மௌனமா இருந்தா எப்படிங்க? நிறுத்துங்க. என்னங்க கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுறீங்க? காலேஜ் வந்துருச்சு. என்னங்க ஒன்னும் சொல்லாம போறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? ஏதோ ஹெல்ப் பண்ணானா தேங்க்ஸ்ன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்கணும். நீ பார்ட்டியே வச்சிருக்க, அப்பமாவது விட்டு தொலைச்சியா? ஆட்டோல ஏறி இறங்கினமா அவனுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு அது இதுன்னு அவன் பின்னாடியே சுத்துனல, அது அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். இங்க பாருடி, உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. அவன் ஆட்டோல இனி ஏறாத, அவன் கூட பேசாத, அவனே புரிஞ்சுப்பான். சரியா? அவன் ரொம்ப நல்லவன்டி. அப்ப நீ அவனை லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டியாடி? அப்படி இல்ல, அவன் நல்லவன்னு சொல்ல வர. சரி எப்படியும் போய் தொலைடி. இவர் பெரிய கலெக்டர், இவர் கையில நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருடி கொண்டு போச்சேன்னா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவே. இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணான இருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கற கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா? முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கற எல்லாரும் அவன் சாமான் எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்ல பேசல பேசாத. சரி விடு, பேசல. நான் டென்ஷனா இருக்காப்ல. யோ நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா? போய் போய் இவனுக்கு மாமனா கிட்டியா? சரி சரி விடுங்க பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா?
அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல, நெட்டை நம்மள குட்டை நம்ப கூடாதுல. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறல, பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாபம் விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ, நம்ம போடுறது. சரி. இந்த மெக்கானிக் செட் யாருதியா? என்னதான் சார்? இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. என்ன சார் விஷயம்? சொன்னதான் வாயா. சார் என்ன பிரச்சனை சார்? விடுங்கடா. டேய் நீ போய் மந்திரத்தை கூட்டு வா, நாங்க 2 ஸ்டேஷன் போறோம். ஏய் கூப்பிடு, அவனை கூப்பிடு. இது யாருன்னு தெரியுதா? 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல சொல்ல. 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டு இருந்தாரு. வண்டியை சர்வீஸ் கூட்டா கள்ளசாவி போட்டு தூக்கிடுவீலோ? என்ன சார் சொல்றீங்க? என்னையா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா? நான் சொல்றது புரியல சார். நீங்க சொல்றது எதுவும் புரியல சார். இப்ப புரியும் பாரு. புரியாதா? புரியுதா? சொல்ல சொல்ல போறியா இல்லையா? வண்டி எங்கடா? எங்க வண்டி எங்க? சொல்லுடா. சொல்றியா இல்லையா இப்போ? ஏய் இப்படிலாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். கட்டைய கழட்டா சட்டையா கழட்டாடா. ஏய் ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? நீ யார்ல? எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். ஓ 2 பேரும் கூட்டு கலவாணிகளோ? அப்படிலாம் இல்ல சார். போய் வேலையை பாருல. சார் அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான் சார். அவனுக்கு சர்டிபிகேட் இல்ல கொடுக்கல சார். நல்ல போய் வேலையை பாருல. சொல்றோம்ல போல. போ போடா. ஏய் வண்டியடா. ஹலோ. சரிங்க சார். சார் கிட்ட சொல்லிடுறேன் சார். ஓகே சார். சார் காரை திருடினவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. சரி போ சொல்லி அவனை. சார் என்ன பண்ணலாம் சார்? ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. ஏய் என்னல முறைக்கிற? செத்ரா போற உனக்கு. இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டோம்ல. செய்யாத தப்புக்கு அடிச்சது இல்லாம களவாணின்ற பட்டத்தை சுட்டிட்டாம்ல. வலிக்கிற மாதிரி எண்ணி 3 நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும்னு சொல்லு. என் வலி அவனுக்கு புரியணும்ல. ஏய் எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? அவெல்லாம் போலீஸ்காரன், அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாதுல? ஏய் தேவலாத பிரச்சனை. போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு வச்சு சொல்லட்டும். பேசுறான் பேச்சு. பேசாட்ட அவன் துப்பாக்கி தூக்கிட்டானால என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறோம்ல. இதுதான் அந்த ரோடு. இது இன்ஸ்பெக்டர் வீடு. 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டுறோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆட்டோ மாட்டிக்க கூடாது. ஆட்டோ வாங்கினக்குள்ளே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்தே வந்து செவரடி குதிக்கிறோம். ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள போறோம், துப்பாக்கி எடுக்கிறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம பிளான் எப்படி? பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. காம்பவுண்ட் வால் தான் ஹைட்டா இருக்கும்ல. எப்படி எதி குதிப்ப? ஆமல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. நம்ம தான் 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டி இருக்கோம்ல, அதுல ஏறி குச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஏய் ஏழை உதைக்கிற கொய்யால ஆட்டோ மாட்டுற மாதிரி பிளான போடுற. உன் பிளான தூக்கி குப்பையில போடு. போற நீயும். ஐயோ நான் வேணாம், செல்வத்தை போக சொல்லு. செல்வம் நீயும் துறையும் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க வெளியே இருக்கோம். சரியா? சரியில்ல.
வாங்க எங்க சார் நேத்து ராத்திரி என் தெருவுல இருந்து நைட்டு வேலைக்கு போனவன், நைட்டு வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தவன், நைட் ஷோ சினிமாக்கு போனவன், இந்த அர்த்தராத்திரில குல்ஃபி ஐஸ் விக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், இந்த பால்காரன், போஸ்டர் ஓட்டுறவன், பேப்பர் போடுறவன், இந்த விடிய காலத்துல கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்கிறவன்ல இருந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்றவன் வரைக்கும் அத்தனை பேரையும் போய் தூக்கிட்டு வரணும். புரியுதா? புரியுதா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னதை செய்யல போல. சொன்னதை செய்யாம கேள்வியா கேட்டு கொள்றாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க. பாலம் கட்டுற டெண்டர் விடுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்றேன். டெண்டர் எங்களுக்கு கிடைக்கணும், உங்களால முடியும். அப்படி இல்லனா என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, எங்களை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. மரியாதை அஞ்சு 2 பேரும் வெளியே போயிடுங்க, இல்ல போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன சார், நாங்க பார்க்காத போலீஸா? போலீஸ் எப்போ உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, பார்த்து இருந்துக்கோங்க. அப்போ வரட்டுமா?